விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பூஜை அறையில் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கில் இருந்து தீப்பற்றி வீடு முழுவதும் தீ பரவியதில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பலத்த தீக்காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏகாம்பரம். இவர் அவர் மேல்தளம் கீழ்த்தளம் என 2 மாடிகள் அவர் இல்லத்தில் உள்ளது. அதில் மேல் தளத்தில் இவர் வசித்து வருகிறார். கீழ்த்தளத்தில் அவரது மனைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட உறவினர்கள் தங்கி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் திருவண்ணாமலைக்கு கோவிலுக்கு சென்ற அவர் இரவு 11 மணி அளவில் வீடு திரும்பியுள்ளார். வீடு திரும்பிய அவர் வீட்டில் விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு உறங்க சென்ற போது அந்த விளக்கில் இருந்து தீ பரவி அந்த உள்ளிட்ட பல்வேறு துணியில் பட்டு பல்வேறு இடங்களில் வீடு முழுவதும் பரவியுள்ளது. இதில் புகை மூட்டமாக காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரை தீயை அணைப்பதற்கு ஏகாம்பரம் என்ற ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தீயை அணைக்க முற்பட்டுள்ளார். இருப்பினும் தீ கட்டுக்கடங்காமல் பரவியதில் புகை மூட்டத்துடன் தீ பரவியதில் இவர் பலத்த காயமுற்று புகை மூட்டத்தில் மயங்கி அங்கேயே விழுந்துள்ளார். இந்நிலையில் அவர் மயங்கி விழுந்த அவர் மீது தீ பரவி அவர் உடல் முழுவதும் கருகி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக உறவினர்கள் அவரை மீட்க முற்பட முடியாமல் விக்கிரவாண்டி காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவரது பார்த்தபோது அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த இறப்புக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.